ஒரு குட்டி ஸ்டோரி. ஜான் 29, 2026 அப்போ தான் கோல்டு ரேட் பீக்கில் போயிட்டு இருந்த டைம். டெய்லி 5,000 6,000 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. 8 இயர்ஸாக நான் இந்த மேக்கப் ஃபீல்டில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்காக கோல்டெல்லாம் நான் எதுவுமே சேர்த்து வச்சுக்கிட்டது கிடையாது. எனக்கு இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தோன்னே எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ, நம்மளால் இதுக்கப்புறம் எதுவுமே கோல்டுலன்னு வாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 lakhs வரைக்கும் கோல்டோட ரேட் போகும்னு சொல்லிட்டாங்க. என்னதான் வீட்டில் பண்ணாலும் நமக்காக நம்ம சொந்த காசில் நம்மளே நமக்கு பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னால் முடிஞ்ச ஜுவல்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்லாம் ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு டிவி போட்டோன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும், நம்ம முன்னாடியே வாங்கிட்டோம், நல்ல வேலை அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது வேறு. என்னென்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்த்தா 7,000 கம்மியாக இருந்துச்சு ஒரே நாளில். ஓகே, நாளைக்கு மாறும்னு நினச்சேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஒரு 7,000 கம்மியாயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும்? ஓ மை காட், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபீல் பண்ண வேண்டியதுக்கெலாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் நானே உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுலாம் எதுக்காக? நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நமக்கு தேவையானது நம்மளே பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே. அட் தி எண்ட் நமக்கு தேவையானது நம்மளே தானே பண்ணிக்கிட்டோம். இதனால் வேறு யாருக்கும் எந்த லாஸும் இல்லைல்ல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் ஹாப்பியாக இருந்தேனான்னு யோசிச்சு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் எஸ், இதை வாங்கிட்டு அன்றைக்கி நைட்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அனாவசியமாக எதுவும் தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணாமல் உருப்படியாக தான் நான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு நிறையவே இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக நம்ம எவ்வளோ பே பண்ணாலும் அது வர்த் தான் எனக்கு தோணுச்சு. நம்மளை விட நம்மளை வேறு யார் அதிகமாக லவ் பண்ணிட முடியும்? Love yourself. See you all in next video. And the follow, அதை மறக்காமல் பண்ணிடுங்க.